கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு மரண பயம். 10,000 அடி உயரத்துல குட்டி பிளைட்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பைலட் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. இப்போ பிளைட்ல இருக்கிறது 2 பேர் தான். அவங்களுக்கு பிளைட் ஓட்ட தெரியாது. அதுக்கும் மேல ஒரு கொடுமை என்னன்னா, அவங்க 2 பேருமே பிரிஞ்சு போன எக்ஸ் லவர்ஸ். அது மட்டும் இல்லாம பிளைட்ல பெட்ரோலும் தீர்ந்து போச்சு. முன்னாடி பார்த்தா ஒரு பயங்கரமான புயல் காத்துட்டு இருக்கு. இந்த நரகத்துல இருந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட பேரு ஹாரிசான் லைன். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். கதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மொரிஷியஸ் தீவோட கடற்கரை பார்ல ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் சாராவும் ஜாக்சனும் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. 2 பேரும் ஆழமான காதல்ல இருக்காங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வருது. சாராவுக்கு லண்டன்ல வேலை கிடைக்குது. ஆனா ஜாக்சனுக்கு இங்கே தான் இருக்கணும்னு ஆசை. ஜாக்சன் இன்னொரு ரவுண்ட் குடிக்கலாமான்னு கேக்குறாரு. சாராவும் தயக்கத்தோட ஓகே சொல்றாங்க. ஆனா ஜாக்சன் பீர் வாங்கிட்டு வரதுக்குள்ள சாரா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சொல்லாம கொள்ளாம கிளம்பி போன சாராவுக்கும் ஜாக்சனுக்கும் அந்த சின்ன மனஸ்தாபத்தால 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஒரு வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. இப்ப சாரா லண்டன்ல இருந்து மொரிஷியஸ் வராங்க. அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணிருக்காங்க. மனசுல இன்னும் பழைய நினைவுகள் ஓடிட்டே இருக்கு. கல்யாணம் நடக்க போறது வேற ஒரு மெயின் தீவுல தான். அதுக்கு முன்னாடி சாரா ஒரு கடைக்கு போய் சில ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க. முக்கியமா சாலமன்ஸ் பொட்டன் ரம் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான ரம் பாட்டில் வாங்குறாங்க. கல்யாண பார்ட்டில எல்லாரும் என்ஜாய் பண்ண இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ரம் பாட்டில் தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோவே. ஏன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அன்னைக்கு ஈவினிங் பீச் பார்ட்டி ஒன்று நடக்குது. அங்க எதிர்பாராத விதமா ஜாக்சனையும் சந்திக்கிறாங்க. 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் இருக்கு. இருந்தாலும் 2 பேரும் பார்ட்டில இன்வால்வ் ஆகுறாங்க. என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டி கொஞ்சம் லேட் நைட் ஆனதுனால சாரா மறுநாள் காலையில தூங்கிடுறாங்க. அதனால மெயின் தீவுக்கு போக இருந்த போட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப எப்படியாவது அந்த கல்யாணம் நடக்கிற தீவுக்கு போயே ஆகணும்னு சாரா ரொம்ப தவிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஃப்ரெட்டிய ஞாபகம் வருது. அவரு சாராவோட ரொம்ப வருஷ ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஃப்ரெட்டி ஒரு சின்ன பிளைட் வச்சிருக்காரு. நானும் அந்த கல்யாணத்துக்கு தான் போறேன் வாமான்னு சொல்லிட்டு சாராவையும் கூட்டிட்டு போறாரு. சாரா பிளைட்ல ஏறதுக்கு முன்னாடி ஜாக்சனும் அங்க வந்து நிக்கிறாரு. ஏன்னா அவரும் அந்த போட்டை மிஸ் பண்ணிட்டாரு. ஃப்ரெட்டி அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு. ஃப்ரெட்டி வெறும் பைலட் மட்டும் இல்ல, சாராவுக்கு ஒரு அப்பா மாதிரி. ரொம்ப அன்பானவர். பிளைட் பறக்கும் போது ரொம்ப ஜாலியா பேசிட்டே வராரு. சாரா மேல இருக்கிற அக்கறையால அவங்கள முன்னாடி இருக்கிற கோ பைலட் சீட்ல உட்கார வைக்கிறாரு. சும்மா ட்ரை பண்ணி பாரு, கஷ்டமே இருக்காதுன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்றாரு. சாராக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஃப்ரெட்டி கூட இருக்கிறதுனால பிளைட்டை கொஞ்சம் ஓட்ட பழகுறாங்க. ஜாக்சன் பின்னாடி சீட்ல அமைதியா உட்கார்ந்துட்டு வராரு. சாராவும் கொஞ்சம் கொஞ்சமா பிளேனை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. திடீர்னு ஃப்ரெட்டிக்கு ஒரு பயங்கரமான ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மூச்சு விட முடியாம திணறாரு. அவர் பிளைட் கண்ட்ரோல் மேலேயே விழுந்து இறந்துறாரு. இதனால பிளைட் அப்படியே தலைக்கீழா கடலை நோக்கி பயங்கர வேகத்துல பாய ஆரம்பிக்குது. சாரா பயந்து போய் கத்துறாங்க. பின்னாடி தூங்கிட்டு இருந்த ஜாக்சன் முயற்சிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஃப்ரெட்டியோட உடலை இழுக்கிறாங்க. பிளைட் கடல்ல மோதுறதுக்கு கொஞ்சம் தூரத்துல கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஃப்ரெட்டியை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு ஜாக்சன் முதலுதவி கொடுத்து ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா எந்த முன்னேற்றமும் இல்ல. ஃப்ரெட்டி முன்னாடியே இறந்துட்டாரு. அப்பதான் சாரா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. பிளைட்டோட ஆட்டோ பைலட் சிஸ்டம் வேலை செய்யல. சாரா ரேடியோ மூலமா உதவி கேட்க ட்ரை பண்றாங்க. அப்ப சாமுவேல் கனெக்ட் ஆகுறாரு. அவர் ஒரு ஏர் டிராபிக் கண்ட்ரோலர். தூரத்துல இருந்து கைட் பண்றாரு. பயப்படாதீங்க, நான் சொல்றதை அப்படியே செய்யுங்கன்னு தைரியம் தராரு. ஆனா சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு. அவர் பேசுறதே விட்டு விட்டு தான் இவங்களுக்கு கேக்குது. சுத்தி பார்த்தா வெறும் கடல் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. எப்படியாவது தப்பிச்சிருவோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய கருமேகம். பயங்கரமான புயல் காத்து அடிக்குது. ஆனா அதை சுத்தி போக பெட்ரோல் பத்தாது. சோ அந்த புயலுக்குள்ளதான் போயாகணும். சாமுவேல் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு புயலுக்குள்ள நுழைறாங்க. பிளைட் ஒரு பேப்பர் மாதிரி பறந்துட்டு இருக்கு. அங்க விழுற இடி சத்தம் பிளைட்டே உடையற மாதிரி அவங்களுக்கு கேக்குது. எப்படியாவது இந்த புயலை தாண்டிட்டா தப்பிச்சிடலான்ட்டு ஒரு நம்பிக்கை. ஆனா இப்பதான் ஒரு பெரிய சிக்கல். பிளைட்ல இருந்த மெயின் காம்பஸ் சுத்தமா உடஞ்சு போச்சு. இப்ப அவங்க எந்த பக்கம் போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. காம்பஸ் இல்லாம கடல்ல பறக்கிறது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. திசை தெரியாம சுத்தி சுத்தி அந்த புயலுக்குள்ளேயே பறந்துட்டு இருக்காங்க. கடைசியா ஜாக்சன் ஒரு ஐடியா பண்றாரு. சாரா வாங்கிட்டு வந்த ரம்ல இருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கப்ல ஊத்துறாரு. ஒரு சின்ன ஊசி எடுத்து ஒரு மேக்னெட்ல தேய்க்கிறாரு. அந்த ஊசிய ரம் பாட்டிலோட மூடியிலேயே சொருகி அந்த ரம்முக்குள்ள போட்டு மிதக்க விடுறாரு. அந்த ஊசி ஸ்லோவா திரும்ப ஆரம்பிக்குது. கரெக்டா நார்த் திசை எதுன்னு காட்டுது. இதை வச்சுதான் அவங்க தற்காலிகமா திசையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காம்பஸோட உதவியால புயல்ல இருந்து இப்போ ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. ஆனா அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புயல்ல பிளைட்டோட ஒரு ஃபியூல் பைப் டேமேஜ் ஆகி பெட்ரோல் லீக் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளைட்டோட இன்ஜின் ஆஃப் ஆகிடும். இதை சரி பண்ணலனா பிளைட் கடல்ல விழுறது உறுதி. ஜாக்சன் அந்த பைப்பை சரி பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்றாரு. ஆனா அதுக்கு பிளேனுக்கு வெளியில இன்ஜின் கிட்ட போகணும். இப்ப ஜாக்சன் ஒரு கயிறை இடுப்புல கட்டிக்கிட்டு பிளைட்டுக்கு வெளியில இறங்குறாரு. 10,000 அடி உயரத்துல காத்து அவரை பின்னாடி தள்ளுது. சாரா உள்ள இருந்து பிளைட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு சரியா ஓட்டுறாங்க. ஜாக்சன் பொறுமையா பிளைட்டோட சைட்ல தொங்கிக்கிட்டே இன்ஜின் வரைக்கும் போறாரு. கீழே பார்த்தா வெறும் கடல். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அவர் காலி. ஆனாலும் கஷ்டப்பட்டு டேப்பை வச்சு அந்த லீக்க தற்காலிகமா நிறுத்துறாரு. அப்பதான் சடனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. காத்துல பிளைட் ஒரு பக்கமா சாயும் போது ஜாக்சன் கால் நழுவி தொங்குறாரு. அதுல ஜாக்சனோட கை பிராக்சர் ஆயிடுது. இப்போ ஜாக்சன் வழியில துடிக்கிறாரு. சாரா எப்படியோ அவரை உள்ள இழுத்து காப்பாத்துறாங்க.
இப்போ ஜாக்சனால எந்த உதவியும் பண்ண முடியாது. அவர் மயக்கத்துல இருக்காரு. சாரா இப்போ தனியாளா இந்த பிளைட்டை ஓடணும். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பிளைட்டுக்கு வெளியில போயிட்டு டேப் ஓட்டுவீங்களா, இல்ல வேற ஏதாவது முடிவு எடுப்பீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பிளைட்ல பெட்ரோல் ரொம்ப குறைவா இருக்கு. வெயிட்ட குறைச்சாதான் தப்பிக்க முடியும். பிளைட்ல இருக்கிற எல்லா லக்கேஜையும் சாரா தூக்கி போடுறாங்க. ஆனா அப்பவும் பிளைட் வெயிட்டா தான் இருக்கு. கடைசியா ஒரு கஷ்டமான முடிவை சாரா எடுக்கிறாங்க. இறந்து போன ஃப்ரெட்டியோட உடலை கடல்ல போட வேண்டியதா இருக்கு. உயிரோட இருக்கிறவங்களை காப்பாத்த வேற வழி இல்லாம அதை செய்யறாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் பெட்ரோல் பத்தாதுன்னு புரியுது. அப்போதான் சாராவுக்கு அந்த ரம் பாட்டில்கள் ஞாபகம் வருது. இப்ப சாரா அந்த சாலமன் பொட்டன்ட் ரம் பாட்டில எடுக்கிறாங்க. இதுல ஆல்கஹால் அதிகமா இருக்கு. இத எரிபொருளா யூஸ் பண்ணலான்னு தோணுது. ஜாக்சன் இத பைத்தியக்காரத்தனம்னு சொன்னாலும் சாரா இதான் ஒரே வழின்னு நம்புறாங்க. ஆனா இந்த முறையும் பிளைட்டுக்கு வெளியில போயிட்டு தான் அந்த ரம்ம ஊத்தணும். சாரா இப்போ இடுப்புல கயிறை கட்டிக்கிட்டு பிளைட்டுக்கு வெளியே விங் மேல ஏறாங்க. ஜாக்சன் உள்ள இருந்துகிட்டு கண்ட்ரோல ஒரு கையால பிடிக்கிறாரு. சாரா எப்படியோ விங்ல இருக்க டேங்க் கிட்ட போறாங்க. இப்போ ஒவ்வொரு ரம் பாட்டிலையும் டேங்க்குள்ள ஊத்துறாங்க. கடல்ல விழுறதுக்கு முன்னாடி இதுதான் அவங்களோட கடைசி முயற்சி. ஒரு வழியா எல்லாத்தையும் ஊத்திட்டு உள்ள வராங்க. சாராவும் ஜாக்சனும் தீவு வந்துடும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா வெறும் கடல் மட்டும் தான் இருக்கு. ரம் ஊத்துனதுக்கு அப்புறம் பிளைட் கொஞ்சம் தொலைவு போயிட்டு இருக்கு. ஆனா அது நீடிக்கல. கொஞ்ச நேரத்திலேயே ஃபியூல் கம்மியாகி இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. சாராவும் ஜாக்சனும் ஒருத்தர் பயத்தோட பாக்குறாங்க. அப்பதான் சாராவுக்கு தூரத்துல ஒரு சின்ன தீவு அவங்க கண்ணுக்கு தெரியுது. உடனே சாராவும் ஜாக்சனும் சந்தோஷப்பட்டு அந்த தீவை நோக்கி பிளைட்டை திருப்புறாங்க. ஆனா அந்த பிளைட்டோட இன்ஜின் சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ பிளைட் வெறும் காத்தாடி மாதிரி மிதக்குது. இருக்கிற வேகத்தை வச்சு அப்படியே கிளைடிங் பண்ணி தான் போகணும். இந்த குட்டி தீவோட கரைக்கு பக்கத்துல பிளைட் வேகமா இறங்குது. சாராவும் ஜாக்சனும் சீட் பெல்ட்டை இறுக்கமா புடிச்சுக்கிறாங்க. பிளைட் பயங்கரமான வேகத்துல கடல் தண்ணிக்கும் கரைக்கும் நடுவுல மோதுது. விழுந்த வேகத்துல சாராவும் ஜாக்சனும் மயக்கத்துல தலைக்கீழ தொங்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து பிளைட் ஃபுல்லாவே முழுக ஆரம்பிக்குது. சாராவுக்கு ஓரளவுக்கு அடி. ஆனா அவங்க சீக்கிரமா வெளியே வந்துடுறாங்க. ஆனா ஜாக்சன் வெளியே வரல. அவர் பிளைட்டோட விங்கு நடுவுல மாட்டிக்கிறாரு. சாரா கடலுக்கு மேல வந்து ஜாக்சனை தேடுறாங்க. ஆனா அவர் அங்க இல்ல. ஜாக்சன் வெளியே வரலன்னு தெரிஞ்சதும் சாரா திரும்பவும் கடலுக்குள்ள போறாங்க. பிளைட் இப்போ கடலோட ஆழமான இடத்துக்கு போயிடுச்சு. சாரா பிளைட்டுக்குள்ள தேடி பாக்குறாங்க. ஜாக்சனை காணோம். அவர் மயக்கத்துல விங்குல மாட்டிட்டு இருக்காரு. அவர் உடஞ்ச கையால அவரால் ஸ்விம் பண்ணி மேல வர முடியல. சாரா உடனே பிளைட்டுக்குள்ள இருந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்து ஜாக்சனுக்கு போட்டு அவரை மேல இழுக்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்ப தண்ணிக்கு மேல வந்து ஒரு வழியா மூச்சு விடுறாங்க. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. பொறுமையா நீந்தி அந்த மணல் கரைக்கு வந்து சேர்றாங்க. ஆனா அங்கதான் அடுத்த அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அவங்க வந்து சேர்ந்தது ஒரு பெரிய தீவே இல்ல, வெறும் மணல் திட்டு தான். கடல் அலை அதிகமாச்சுன்னா அந்த மணல் திட்டு மொத்தமா முழுகிடும். இப்போ கடல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிட்டே வருது. உட்கார கூட இடம் இல்லாம தண்ணி அவங்க காலை தொடுது. இங்க இருந்து போக அவங்க கிட்ட எந்த வழியும் இல்ல. பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சோம். திரும்பவும் சாவு பயம் அவங்கள துரத்துது. தண்ணி இப்போ இடுப்பு வரைக்கும் வந்தாச்சு. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு நிக்கிறாங்க. மணல் கரை இப்ப மொத்தமா காணாம போச்சு. இப்ப கடலுக்கு நடுவுல நிக்கிறாங்க. இல்ல மிதக்குறாங்க. ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட் தான் இருக்கு. ஜாக்சன் நீ மட்டும் தப்பிச்சுக்கோ சாரான்னு சொல்லி லைஃப் ஜாக்கெட்டை கொடுக்கறாரு. ஆனா சாரா அதை வாங்க மறுக்கிறாங்க. நாம செத்தாலும் ஒன்னா சாவலாம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அவங்க காதலோட ஆழம் நல்லா புரியுது. சாக போறோம்னு தெரிஞ்சதும் ஜாக்சன் தன்னோட மனசுல இருக்கிற உண்மையை சொல்றாரு. உன்னை நான் இன்னும் லவ் பண்றேன் சாரான்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. சாராவும் அவங்களோட தப்ப மன்னிச்சுக்க சொல்லி கேக்குறாங்க. பிரிஞ்சு போன ரெண்டு மனசும் இப்ப சாகர டைம்ல ஒண்ணு சேருது. தண்ணி இப்போ கழுத்து வரைக்கும் வந்தாச்சு. ஜாக்சன் கையில அடிபட்டு ரத்தம் வரதுனால அந்த வாடைக்கு சொராக்கள் அங்க வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை இங்கேயே முடிய போகுதுன்ட்டு சாராவும் ஜாக்சனும் நினைக்கும் போது ஒரு மிராக்கல் நடக்குது. கொஞ்ச தூரத்துல ஒரு ஃபிஷிங் போட் வந்துட்டு இருக்கு. பார்த்ததும் சாரா கத்தி சிக்னல் கொடுக்கறாங்க. கடைசி நிமிஷத்துல அந்த போட்ல இருக்கிறவங்க இவங்கள பாத்துறாங்க. தண்ணிக்குள்ள முழுக போன ரெண்டு பேரையும் தூக்கி காப்பாத்துறாங்க. அவ்வளவுதான் இறந்துருவோம்னு நினைச்ச நேரத்துல ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. போட்ல ஏறினதும் ஒருத்தர் பார்த்து நிம்மதியா சிரிக்கிறாங்க. இந்த 24 மணி நேர போராட்டம் அவங்க லைஃப்ல ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. கல்யாண பார்ட்டிக்கு வாங்கின ரம் பாட்டில் இப்போ அவங்க வாழ்க்கையே மாத்திருச்சு. எதுவுமே இல்லனாலும் தன்னம்பிக்கை இருந்தா ஜெயிச்சலான்ட்டு சாரா நிரூபிச்சிட்டாங்க. படம் இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. ஏன் இந்த படத்துக்கு ஹாரிசான் லைன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? ஏன்னா தொடுவானம் அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாம அதை நோக்கி ஓடணும். சாராவும் ஜாக்சனும் அந்த தொடுவானத்தை தான் நம்பி போனாங்க. வாழ்க்கையில எல்லைகளே இல்ல, நம்ம போறோம்னா எல்லாமே சாத்தியம். மொத்தத்துல இந்த படம் ஒரு செம்ம த்ரில்லர் அனுபவம். கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய படம் தான். லாஜிக் கொஞ்சம் சில இடத்துல மிஸ் ஆனாலும் த்ரில்லருக்கு பஞ்சமே இருக்காது. இந்த படத்துல வர ஹீரோ ஹீரோயின் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவி எக்ஸ்பிளனேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த சூப்பர் கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.